ஒரு நாள் தம்முடைய தோட்டத்துல விளைந்த காய்கறிகள்லாம் நாயனாருக்கு அனுப்பி விடுறார். இது என்னது, அடியேன் சிஷ்யனா தேவர் சிஷ்யரா? அடியேன் தேவருக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ண வேண்டி இருக்க, தேவர் அடியனுக்கு தேவருடைய திரவியத்தை எல்லாம் சமர்ப்பிக்கிறதே அப்படின்னு உடனே அவருக்கு தெரியும். திருவாய்மொழி பிள்ளைக்கு இவர் திருவனந்தாழ்வானுடைய அவதாரம் என்பது நன்னாக தெரியும். ஆக இவர் விபவ அவதாரம். அப்ப நேரா ஆச்சாரியர் நேரா அவதரிச்சிருக்காரு. திருவனந்தாழ்வான் எம்பெருமானாரே மறுபடியும் அவதரிச்சிருக்காரு. ஆகையால சொல்றார், நம்ம போற ஒரு விஷயம் இத்தனை நாளா கிடைக்கல, முன்னாடியே கிடைச்சிருந்தா நான் ஆரம்பத்துல இருந்தே உம்மத்தான் பத்தின்னு இருப்பேன் ஒழிய அர்ச்சாவதாரத்துக்கிட்டே நான் போயிருக்க மாட்டேன். ஆகையால நீர் நேரா கண்ணுக்கு எதிரா என்னோட பேசக்கூடிய உலாவும் பெருமாளாக நீர் இருக்க செய்தே, நான் எதற்கு அர்ச்சாவதாரத்தை பிடித்து கொண்டிருக்க போறேன்? ஆகையால உங்களுடைய ஏத்தமெல்லாம் நன்னா தெரியும், ஆகையால தான் பண்ணினேன்னு தோத்த அருளி செய்தாராம்.